இந்த சோறை சாப்பிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு ஐதீகம். அதுக்கு தான் இந்த கும்ப சோறை எடுத்துட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்ப்பா, அதனால தான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். ஓ, கும்பசோரையை இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? மாப்பிள பேசாம இருங்க. ஏ கிழவை, கும்ப சோறு வேணாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல இங்க போ. ஏமா சாமிக்கு படிச்ச சோறு வேண்டான்னு சொல்றீங்க? பாட்டி மேல இருக்கிற கோவத்துல அவங்க செய்யற நல்லது கூட உனக்கு தப்பா தெரியுதுல்ல? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. இன்னைக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க, நாளைக்கு வேற எதையாவது எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த கிழவியோட நோக்கம் இப்படி எதையாவது சொல்லி இங்க வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் இந்த பொம்பளையோட நோக்கம். ஐயோ ஈஸ்வரி, நீ எல்லாத்தையும் குதர்க்கமா தான் யோசிப்பியா? நல்ல விதமா யோசிக்கவே மாட்டியா? அப்படியே அவங்க வந்தாதான் என்ன தப்பு? இது அவங்க பையன் வீடு தானே. என்ன அம்மாவுக்காக ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்க? உங்களை யாக பூஜைக்கே விட்டுருக்க கூடாது. அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஏய் கிழவி, நீங்க வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான். இப்படி அதையும் இதையும் எதையாவது எடுத்துட்டு வந்து ஒட்டி உறவாடலாம்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பேசாம சோத்த தூக்கிட்டு போ. சாமுண்டீஸ்வரி, கோவமா பேசாத. நீ இந்த சாமி சோத்தை வாங்கிக்க. நீங்க எல்லாரும் இதை சாப்பிட்டா நல்லது நடக்கும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் என்ன வேணா திட்டு, பரவாயில்ல. ஆனா இந்த சாமி சோத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லாத தாயி. என்ன என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இன்னும் ஏதாவது மோசமா பேசுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. அம்மா, பாட்டி மேல உங்களுக்கு தனிப்பட்ட கோவம் இருக்கலாம். அதுக்காக இப்படியா சாமி படையல் மேல காட்டுவீங்க? வேண்டாமா, இதுல உங்க வீராப்ப காட்டாதீங்க. அத்த, சாமி சாப்பாடு தானே, இதுல என்ன இருக்கு, வாங்கிக்கலாமே. மாப்பிள, ஆமா ஈஸ்வரி, சாமி விஷயத்துல விளையாடாத. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த கிழவி குடும்பத்துல இருந்து யாரும் இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா சாமி சோற வாங்கிக்க சொல்றீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கிழவி இங்க நின்னாலும் ஒரு பருக்க கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சாமுண்டீஸ்வரி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நான் என்ன சொல்ல வரேன்? கிழவி, உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி நிக்க பாப்பா.